எங்க தலைவருடைய டீசரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துற மாதிரியும் இமிடேட் பண்ற மாதிரியும் இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். எப்படி ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கடைசி நிமிஷத்துல படத்தை இன்ஃபுளுன்ஸ் அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு தலைவரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய நிறுவனம் எடுக்கக்கூடிய யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுன்னு தெரியல உங்களுக்கு? இந்த மாதிரி படம் எல்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம் எல்லாம் ஆஃப் டே ஓடாது. அதனால இந்த படம் என்ன இருக்கு உள்ள இருக்கு என்ன கண்டென்ட் தெரியாது. தகவல்கள் வருது இது திமுகவும் பிஜேபியும் திரைமறையில இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு. அதனால மக்கள் இந்த படத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேல தப்பு இருக்கு? ரெட் ஜெயின் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படம் 52 படம் 15,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்க. மண்ணில கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா மலையும் உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா எல்லா மலையும் கிடையாது. எல்லா ஊழலும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக எதிர்ப்பாங்களா? ஒரு சாதாரண படம் எங்க தலைவரை இமிடேட் பண்றமே வந்துச்சுன்னா அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டு நல்லது செய்ய வந்திருக்காரு. அதனால நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். மக்கள் காலத்துல மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெட் ஜெயின் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களை நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தியேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டர் ரெட் ஜெயின் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தானா போயிட்டாங்க. 2011 இதே தவறுதான் நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி சினிமா மூலியமா வெற்றி பெறும் நினைச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய். நீங்க இந்த 52 வாரம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 52 வாரத்துல 50 படம் ரெட் ஜெயின் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சிட்டாங்க. அப்ப அவங்க பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயினை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். எல்லா நடிகைகளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகைகளை ஒழிச்சிருவாங்க. அந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. இதுதான் ரெட் ஜெயின் பண்றவுடைய வேலை. 2011 அப்படி பல குடும்பங்கள் வந்து சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அன்னைக்கே புரட்சி தலைவர் அவர்கள் ஏற்று நின்னாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ரெட் ஜெயினுடைய ஆதிக்கமும் இந்த சினிமா துறையை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் கடுமையா நாங்க இருக்கிறோம். எந்த அரசியல்வாதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா வருவாய்னா அதுவும் ஊழல்.